அதனால நமசிவாயத்தை விட சிவாய நம பண்பட்ட ஒரு விஷயம். சிவாய நமசிவாயனா பொன்பொருள் கிடைக்கும், சிவாய நமனா சிவபெருமானே கிடைப்பான். உங்களுக்கு சிவாய நம வேணுமா நமசிவாய வேணுமா சொல்லுங்கம்மா. சிவாய நம போதுமா, நமசிவாய வேண்டாமா? நீங்க என்னம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சிவாய நமனா பொண்ணு பொருள் பதவி எல்லாம் கிடைக்கும், நமசிவாயனா சிவபெருமான் தான் கிடைப்பார். எது வேணும்? இந்த அம்மா மனசுல நினைக்கிறாங்க பாருங்க, 80 வயசு வரைக்கும் நமசிவாய, அப்புறம் சிவாய நம. வாழ்க்கை வண்டி ஓடணும்னா பொன் பொருள் இல்லாம ஓடுமா? சிவாய நமவும் வேணும், நமசிவாய வேணும். ஆனா சிவாய நம என்பது ஒரு பண்பட்ட பிறகு நமக்கு கிடைக்கிற உபதேசம். அது மாதிரி மாணிக்க வாசகரே தன்னுடைய 658 பாடல்ல 555வது பாடலா தான் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு பாடுறார். அடுத்து சிவபுராணத்துல என்ன வார்த்தை வருது? நமசிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நாதன்னா யாருங்க? திருப்பெருந்துறை போயிருக்கீங்களா? திருப்பெருந்துறை கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ராமநாதபுரத்தில் இருக்கு திருப்பெருந்துறை. அவர் நம்ம ராமமூர்த்தி சார் போயிருக்காரு, என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு. திருப்பெருந்துறைன்னு ராமநாதபுரத்தில் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டிருந்தாரு. ராமநாதபுரத்தில் திருப்பெருந்துறை கோயில் இருக்கு, சிவபெருமானுடைய கோவில். அந்த சிவபெருமானுடைய பேர் தெரியுமாங்க? திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானுடைய பேரு அது ஆவுடையார் கோயில்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஆத்மநாபன் பேர். ஆத்மநாபன், ஆத்மாவனுடைய நாதன். நாதன், நாதன்னா பழைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. நாதா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை பார்த்துருப்போம். நாதான் இப்பெல்லாம் சொன்னா போடா அப்படின்வாங்க. அப்போ நாதா அப்படின்னா கணவன், கணவனை அழைக்கிறது. மாணிக்க வாசகர் சிவபெருமான கணவனா நினைச்சு இவர் மனைவியா நினைச்சு நாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பார்த்தார். சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? சிதம்பரம் கோயிலுக்கு போயினா பாருங்க, அங்க 4 வாசல், தெற்குல ஒரு வாசல், வடக்குல ஒரு வாசல், மேற்குல ஒரு வாசல், கிழக்குல ஒரு வாசல் சொல்லிட்டு 4 வாசல் இருக்கு. வடக்கு வாசல் வழியா சுந்தரர் வருவார், தெற்கு வாசல் வழியா ஞானசம்பந்தர் வந்தார், மேற்கு வாசல் வழியா அப்பர் சுவாமி வந்தார், கிழக்கு வாசல் வழியா நம்ம மாணிக்க வாசகர் வந்தார். ஏன் ஆளுக்கு ஒரு வாசல்ல வராங்க? அவங்களுக்குள்ள என்ன ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை. கடவுளை அடையறதுக்கு 4 வழிகள் இருக்குதுன்றதை காமிச்சாங்க. 4 மார்க்கத்துல நீங்க கடவுளை வேண்டும் பொழுது கடவுள் உங்களுக்கு சித்தமாவாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வடக்கு வாசல் வழியா வந்த சுந்தரர் என்ன மார்க்கத்தை பண்ணாரு? கடவுள் எனக்கு ஃப்ரெண்டு, தோழன். கடவுள் நான் என்னுடைய நண்பன். ஒரு நண்பன் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் இல்லை? அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம், மனைவி கிட்ட சொல்ல மாட்டோம், உற்றார் உறவினர் கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனா ஆத்மார்த்தமா பழகிற ஒரு உண்மையான நண்பன் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள, நம்முடைய கஷ்ட துக்கங்கள் எல்லாம். அது மாதிரி என்ன பண்றாரு சுந்தரர்? சிவபெருமானை ஒரு தோழனா நினைச்சு அவரை வழிபடுற முறைதான் அந்த தோழன் பண்றது. அந்த மார்க்கத்தினுடைய பேரு சகமார்க்கம். அடுத்து ஞானசம்பந்தர், சீர்காழியிலேருந்து வந்தவர். ஒரு ஞானசம்பந்தர் நேரா தெற்கு வாசல் வராரு. அவர் எப்படி சிவபெருமானை வழிபடுறாரு? சிவபெருமான் அப்பா, நான் மகன். அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பாலிசியில போயிட்டார். எங்க அப்பா எனக்கு நல்லது தானே சொல்லுவார், எங்க அப்பா என்ன கெடுதல் எனக்கு சொல்லுவாரா? அதனால இந்த சிவபெருமானை நான் என்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவருடைய மகனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் தந்தைக்கு உண்டான பாசத்தின் முறையில அவர் வழிபடுறாரு. அது சத்புத்திர மார்க்கம். ஃபர்ஸ்ட் தோழனா இருந்தது சகமார்க்கம், அப்பாவும் மகனுமா இருக்கிறது சத்புத்திர மார்க்கம். மேற்கு வாசல் வழியா வந்த அப்பர் சுவாமிகள் என்ன பண்றாரு? கடவுள் என்னுடைய எஜமான், கடவுள் என்னுடைய முதலாளி, நான் அவருடைய வேலைக்காரன், அவர் என்ன சொன்னாலும் செய்வேன், அதுவும் மிகவும் பணிவுமிக்க வேலைக்காரன். நான் என்னுடைய எஜமான் என்ன வேலை இட்டாலும் செய்வேன், அதுக்கு கூலியா என்னுடைய எஜமான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு மார்க்கத்துல அவர் கடவுளை வழிபடுறாரு. இது பேரு சன்மார்க்கம், சாரி தாச மார்க்கம். அவர் எஜமான், இவர் வேலைக்காரன், தாச மார்க்கம் அதனுடைய பேர். அடுத்து நம்ம மாணிக்க வாசகர் கிழக்கு வாசல்ல வந்தவர் என்ன பண்றாரு? கிழக்கு வாசல் பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல நடராஜர் சிலைக்கு பக்கத்துலயே இருக்கும், அந்த பக்கமா இருக்கும் கிழக்கு வாசல். நேரா நடராஜர் அவர் தான் முதல்ல பார்த்துட்டு அவர் ஒரு மார்க்கம் வச்சிருந்தார். அவர் என்ன மார்க்கம் வச்சிருந்தாரு? சிவபெருமான் என்னுடைய காதலன்,
நான் சிவபெருமானுடைய காதலி, சிவபெருமான் என்னுடைய கணவன், நான் சிவபெருமானுடைய மனைவி. காதலன் காதலி அன்பு, கணவன் மனைவி அன்பை கடவுள்கிட்ட வந்து அவர் காமிச்சாரு. இது பேர் வந்து சன்மார்க்கம். அப்போ என்ன ஆச்சு? சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சன்மார்க்கம். இந்த 4 வழியில கடவுளை அடையலான்ற சித்தாந்தத்துல தான் சிதம்பரம் கோவிலில் 4 வாசல் இருந்தது. இந்த 4 வாசத்துல இந்த 4 பெரியவங்கள்லாம் வந்திருந்து இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நம்ம மாணிக்க வாசகர் வந்து அவரை காதலியாகவும் காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைச்சு உருகி பாடுவார். அந்த ஒரு அன்புல கண்ணில் தாரையா தண்ணீர் வர 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 நல்ல தமிழ்ல இந்த ஒரு திருவாசகத்தை பாடினாரு. தமிழ்ல வந்து ஒரு 5-6 வகை இருக்குங்க. பேசுறது வந்து இயற் தமிழ், நாடகமாக பண்ணுறது வந்து நாடக தமிழ், சும்மா வந்து பாட்டாக பாடுறது வந்து இசைத்தமிழ், நம்ம திருமுறைகள்லாம் வந்து சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத்தமிழ். வைணவத்தமிழ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? சாமி வந்துட்டாரா, சாமியை தூக்கியாச்சா, வீதிக்கு வந்துட்டாரா அப்படின்னு. அவங்க அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சாமி எழுந்தரில் பண்ணியாச்சா, சாமியை கண்டரில் பண்ணுங்க, சோதன் கூட சொல்ல மாட்டாங்க. சாத்தமுது, இது வந்து வைணவத்தமிழ். இந்த வைணவத்தமிழில் எவ்வளோ அழகாக வந்து அவங்க பேசுவாங்க. திருவாசகம் என்னன்னா அழுகைத்தமிழ். கடவுளை நினைச்சு உருகி உருகி அழுது அழுது அவருடைய திருவடியை அடைஞ்சாரு. அது வந்து அழுகைத்தமிழ். இது மாதிரி வந்து 4 தமிழ். இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுங்களா? நமச்சிவாயம் வாழ்க. மழை வருதுங்களா? எல்லாம் வரும் நமக்கு எல்லாம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு